தங்க கடத்தல் வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள நடிகை ரன்யா டிஆர்ஐ கூடுதல் இயக்குனருக்கு பரபரப்பு கடிதம் எழுதியுள்ளார். அதில் தம்மை அதிகாரிகள் துன்புறுத்தியது குறித்து குற்றம் சாட்டி இருப்பதோடு சாப்பிட உணவு தரவில்லை, தூங்க விடாமல் துன்புறுத்தினர், வெற்று காகிதத்தில் கையெழுத்து பெற்றதாகவும் கூறியிருப்பதன் பின்னணி என்ன? டிஆர்ஐ விசாரணையின் போது தமக்கு சாப்பாடு தராமலும் தூங்க விடாமலும் அதிகாரிகள் துன்புறுத்தியதாக நடிகை ரன்யா திடுக்கிடும் குற்றச்சாட்டுகளை கூறி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். துபாயில் இருந்து 15 கிலோ தங்க கட்டிகளை உடலில் மறைத்து கடத்திய வழக்கில் நடிகை ரன்யா ராவை கடந்த 3ஆம் தேதி பெங்களூரு விமான நிலையத்தில் வைத்து டிஆர்ஐ அதிகாரிகள் கைது செய்தனர். அவரை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரித்தனர். தங்க கடத்தலுக்கு துணை போன பெங்களூரு நட்சத்திர ஹோட்டல் அதிபரின் பேரனும் கைதாகியுள்ளார். இவர்களது பின்னணியில் உள்ள சர்வதேச கடத்தல் நெட்வொர்க் பற்றி அறிய ரன்யாவை டிஆர்ஐ அதிகாரிகள் 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை நடத்திய பின்பு பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். நடிகைக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் சிறையில் இருந்தபடியே டிஆர்ஐ கூடுதல் இயக்குனருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் தம்மை விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யவில்லை, விமானத்தில் வைத்தே கைது செய்ததாக குறிப்பிட்டுள்ளார். தங்க கடத்தல் வழக்கில் பொய்யாக சிக்க வைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அவர் தான் உடல் ரீதியாக தாக்கப்பட்டதாகவும் உணவு தரவில்லை, தூங்க விடாமல் துன்புறுத்தியதாகவும் தெரிவித்திருக்கிறார். விசாரணையின் போது தன்னை பலமுறை அறைந்ததாகவும் தனது தந்தையின் அடையாளத்தை வெளிப்படுத்துவதாக அச்சுறுத்தியதாகவும் வெற்று ஆவணங்களில் கையெழுத்திட கட்டாயப்படுத்தியதாகவும் கூறியுள்ளார். கடத்தல் வலையமைப்பில் ஈடுபட்டுள்ள அதிக செல்வாக்குமிக்க நபர்களை பாதுகாக்க தன்னை ஏமாற்றுவதாகவும் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் ரன்யாவின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட 1 நாளுக்கு பிறகு அவர் கூறியுள்ள புகார்கள் கர்நாடக அரசியல் ரீதியாக திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரன்யா கடத்தல் விவகாரத்தில் அவரது வளர்ப்பு தந்தையான கர்நாடக காவல்துறை டிஜிபி தொடர்பு குறித்து விசாரிக்கவும் அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. விமானத்தில் இறங்குவதற்கு முன்பு விமானத்திற்குள் தடுத்து வைக்கப்பட்டதாக ரன்யா கூறியிருப்பது அவர் கைது செய்யப்பட்ட விதம் குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதற்கு முரணாக உள்ளது. நடிகை ரன்யாவின் தங்க கடத்தல் விவகாரத்தில் டிஆர்ஐயை தொடர்ந்து சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையினரும் விசாரணையில் இணைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.